இதோட சவுண்ட் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. இவ்வளோ கிறிஸ்பியான இந்த ஸ்நாக்ஸ் செய்ய ரவை இருந்தால் போதும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்ங்க. ப்ளீஸ் உங்களோட பெரிய சப்போர்ட்டை இந்த சின்ன சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இது ஈவினிங் டைமுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை எடுக்க போகிற அதே கப்பில் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரவை தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது லைட்டாக சூடு ஆறட்டும். இன்னமும் இது சூடாக தான் இருக்குது. நான் லைட்டாக ஸ்பூன் வச்சு கலந்து விடுறேன். இது ரொம்ப சூடு ஆற வேணாம். கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கக்குள்ளே கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அழகாக உருட்டிக்கோங்க. இதே போலவே நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இது எல்லாத்தையும் பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது இது உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், லைட்டாக பொரிஞ்சு மேலே எலும்பி வந்திருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது போல் நல்லா கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போவே சாப்பிட நல்லா கிறிஸ்பாக சூப்பராக தான் இருக்கும். நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்ல, அதனால் இதெல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதெல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சாட் மசாலாவும் சேர்ப்போம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஷேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பி ஈவினிங் ஸ்நாக் ரெடி. இது போல் ஈவினிங் டைமில் கிட்ஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் உங்களோட பெரிய சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.